அடிப்படை அதிகாரிகள் நம்மிடத்தில் இல்லை. அதை உணர்ந்து கால் நூற்றாண்டாக நாங்கள் இதை செயல்படுத்திக் கொண்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். கோவையை சார்ந்த ஒரு மாற்றுத்திறனாளி பையன் நமது அகாடமி மூலமாக முதல் அட்டம்ப்டில் பாஸ் ஆகி IAS ஆக உருவாகி இருக்கிறார்கள். அவர்களுக்காக நீங்கள் துஆ செய்து கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினால் அடுத்து வரக்கூடிய காலகட்டத்தில் நாம் அதிகமான ஆட்சியாளர்களை உருவாக்குவோம், மாற்றத்தை ஏற்படுத்துவோம். நம் சமுதாயத்தில் குறிப்பாக பெண் பிள்ளைகள் சிறப்பாக கல்வியை கற்கிறார்கள். ஆண் பிள்ளைகள் அந்த அளவிற்கு இல்லை. இன்று என்ன நிலைமை? தொலைபேசியாக ஆகிவிட்டது. பெண் பிள்ளைகளுக்கு உங்களுடைய போன் கொடுக்கும் பட்சத்தில் அவர்களுடைய பேட்டன் லாக் பாஸ்வேர்ட் as a parents பெற்றோர்களுக்கு தெரிய வேண்டும். அது லேப்டாப்பாக இருக்கட்டும், போனாக இருக்கட்டும். அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று நீங்கள் பார்க்க வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அந்த டீன் ஏஜ் என்பது பயமறியாத வயசு. 13 to 19, we call it as a teen age. That is a major issue in our society. இன்றைக்கு போதைகளுக்கு அடிமையாக்கி இன்று பல மாணவர்களுடைய வாழ்க்கை தரம் வீணாகி போய்விட்டது. அதையெல்லாம் மாற்ற வேண்டும் என்றால் உங்களை போன்ற தாய்மார்கள் கையில் இருக்கிறது. ஒரு அன்பு கட்டளையாகவும் ஒரு அன்பு வேண்டுகோளாகவும் உங்களிடத்தில் நான் பகிர்ந்து கொள்கிறேன். இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய பிள்ளைகளை எம்மிடத்தில் தாருங்கள். பெண் பிள்ளைகளை ஆன்லைனில் படிக்க சொல்லுங்கள். அடிப்படை தகுதி ஒரு UG, ஒரு அண்டர் கிராஜுவேட். அதை தொடர்ந்து அவர்கள் UPS எக்ஸாம் எழுதுவதற்கு வசதியாக இருக்கும். நாளை உங்கள் ஊரில் இருந்தும் ஒரு ஜட்ஜையோ, ஒரு DSPயோ, ஒரு ஆட்சியாளரையோ பார்க்க முடியும். அல்லாஹ் நாடினால் நடக்கும். The most powerful weapons in this world and after this world, துஆ. நம்மளுடைய துஆ ஆனது மிகவும் வலிமையானது. அல்லாஹ் நாடினால் தான் நடக்கும். நாளைய தினம் ஜும்மா. இன்று ஜும்மா சும்மாவாக ஆகிவிட்டது. இன்று நமது சமுதாயம் ஃபஜ்ர் தொழுகையை ஜும்மா தொழுவது போன்று பள்ளி நிறைந்து வழிகிறதோ அன்று நமது சமுதாயத்தில் மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் நாம் பார்க்க முடியும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இன்ஷா அல்லாஹ் நீங்களும் அதற்காக வேண்டி துஆ செய்யுங்கள். உங்களுடைய மாணவ செல்வங்களை நன்றாக படிக்க சொல்லுங்கள். இன்ஷா அல்லாஹ் நாமும் அதற்காக எந்த நிலையிலும் உதவி புரிவதற்கு தயாராக இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். 160 ஆபீசர்ஸை உருவாக்கி இன்று இந்திய அரசாங்கத்தில் பணி செய்கிறார்கள். நமது சமுதாயத்தை சார்ந்தவர்கள் DSP to judge to IAS to பல துறைகளில் சாதித்து கொண்டிருக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் நீங்களும் அந்த வாய்ப்பினை பெற்று இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய 12ஆம் வகுப்பு மாணவர்களும் சிந்தித்து செயல்பட வேண்டும் என்று தருணத்தில் கூறி இந்த மணமக்களை வாழ்க்கையவனாக இந்த மணமக்களுக்கு அல்லாஹ் தஆலா எல்லா நிலையிலும் அவர்களுக்கு பரக்கத்து செய்யட்டும். பிள்ளைகளை பெற்று அவர்கள் பெற்றோர்களை சந்தோஷங்களை செய்து அவர்களும் அவர்களுடைய வாழ்க்கையில் எல்லா நிலையிலும் வெற்றியடைந்து இந்த சமுதாயத்துக்கு பயனுள்ள எல்லா வகையிலும் அவர்கள் உதவி செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு தருவான் என்று துஆ செய்தவனாக இந்த வாய்ப்பினை தந்த இந்த நூறு ஜமாத்தாருக்கும் நண்பர் ஷாஜஹானுடைய குடும்பத்தாருக்கும் என்னுடைய ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர் என்ற நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.